கிராப் ஓட்டுநருக்கு நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று வைரலாகியுள்ளது. சிட்னி ராயஸ் மைக்கேல் என்பவர் அன்பு மற்றும் மனிதாபிமானம் காப்பதால் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது என தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை 4 மணி நேரங்களாக ஓட்டியும் வெறும் 35 ரிங்கிட் வருமானமே கிடைத்த விரக்தியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிட்னி ராயஸுக்கு சாலையோரமாக பழுதாகி நின்று கொண்டிருந்த கார் கண்ணில் பட்டுள்ளது. அதன் வலப்புற டயர் ஆணி குத்தி ஓட்டையாகியிருந்தது. டயரை மாற்றலாம் என்றால் அந்த காரோட்டி கைவசம் உள்ள ஸ்பேர் உபரி டயரில் காற்றில்லாததால் அந்த மலாய்க்கார ஆடவர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்தார். வேறு வழியின்றி கிராப்பில் 30 கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் வீட்டுக்கு திரும்பிவிட்டு நாளை காரை பழுது பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்த அவருக்கு முன்வந்து தன்னிடமிருந்த உபரி டயரை முதலில் பயன்படுத்திக் கொண்டு வீடு செல்லலாம், பிறகு டயரை மாற்றிக்கொள்ளலாம் என உதவியுள்ளார் சிட்னி ராயஸ். பின்னர் டயரை மாற்றி அந்த மலாய்க்கார நண்பர் வீடு வரை சென்று இறுதி வரை நின்ற சிட்னி ராயஸ் கிளம்பும் தருணம் மிகவும் நெகிழ்ந்து போன பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு உதவிய சிட்னியின் கைகளை இறுக பற்றி உணர்ச்சி பொங்க நன்றி கூறியிருக்கின்றார். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து காணொலி ஒன்று பதிவிட்ட சிட்னி ராயஸ், உண்மையில் பாதிக்கப்பட்ட காரோட்டிக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். விரக்தியில் சென்ற என்னை அவருக்கு உதவ வைத்து அதன் மூலம் என் தலைபாரத்தை போக்கி அவர் மறைமுகமாக எனக்கு உதவியுள்ளார். சக மனிதனுக்கு உதவிய திருப்தியை எனக்கு கொடுத்துள்ளார். எனவே வாழ்க்கையில் பிரதிபலன் பார்க்காமல் எப்போதும் அன்பை பகிர்வோம், மனிதம் வளர்ப்போம் என சிட்னி தனது வீடியோவில் கூறியுள்ளார். So what I did was I just offered him my spare tire. I said, bang, ambil lah saya punya spare tire, pakai dulu, nanti bila sampai abang punya tempat tu tukar balik lah, because he said he has a spare tire there at his place. So we did that. He agreed, he accepted. We changed the tire, went all the way to his place, and then I got back my tire. And then he, with a face of disbelief, he went and shook my hand and said, "Bro, banyak-banyak orang saya tolong dalam hidup saya ni. Tak pernah lagi. Ni first time orang tolong saya." Dia cakap malam ni memang Tuhan dia betul-betul dengar saya punya doa lah untuk bagi kindness kepada orang kan. So I was very touched by it. But what he doesn't know is that he helped me. You see, he helped me. All my frustration, my anxiety, all the weight that I was carrying, all disappeared. He thanked me simply for being a human being. But the truth is, it just reminded me what was it like to be human again, to spread kindness. தற்போது இந்த காணொளி வைரலாகி வரும் நிலையில் வலைத்தளவாசிகள் பலர் அவரை பாராட்டி வருவதோடு இன்னும் சிலரோ மனிதம் காப்போம், அன்பை வெளிப்படுத்துவோம் என உற்சாக வார்த்தைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர்.